எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட திசைகள் நடக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் வீட்டு பிள்ளைகளின் ஜாதகத்தில் அந்த திசைகள் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தால் என்ன செய்யும் என்று சொல்லுகின்ற விவரங்களையும், திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலப்பொழுதுகள் வருகிற போது பெற்றோர்கள் பொருத்தங்கள் பார்க்கின்ற விதமாக இருந்தாலும் சரி, திசைகளின் அடிப்படையிலே ஒரு ஜாதகத்தை செலக்ட் பண்ணுகிற போது கவனிக்கப்பட வேண்டிய செய்திகளாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற விதத்தில் அநேக செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதில் நேற்றைக்கு கூட சுவாதி நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய விஷயங்களை பார்த்தபோது, இந்த இளம்பருவத்து வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது 4, 5ஆம் இடத்தை சார்ந்தது. பள்ளிக்கூடத்து வாழ்க்கையை சொல்ல போகிற போது 4ஆம் இடத்தையும், உயர்கல்வி என்று எடுத்துக்கொள்ளுகிற போது 5ஆம் இடத்தையும் நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளோட வருங்காலத்தை கணக்கு போட்டு, இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது, எந்த துறைகள் சிறப்பாக இருக்கும், இந்த ஃப்யூச்சர் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மன சம்பந்தப்பட்ட அறிவை பயன்படுத்தி ப்ராக்டிக்கலாக இந்த ஊர் உலகத்தை பார்த்து, நம்ம பையன் இப்படி ஒரு துறைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, சக மாணவர்கள் சொல்லுவதை கேட்டு எங்கேயோ இருந்து வரக்கூடிய தகவல்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு, இல்லை நான் இதுதான் படிப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. அப்போ இதை பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அந்த குழந்தையின் ஜாதகத்தை ஒரு சரியான ஒரு ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்தா, அவரால் இந்த குழந்தை இதுவாகத்தான் வர முடியும், இன்னது தான் படிக்கும், இன்னது தான் படிக்க வைக்கணும், கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருங்க, அவர் தானாகவே இந்த துறைக்கு வருவார், பரீட்சை முடிகின்ற வரைக்கும் மல்லு கட்டிக்கிட்டு ஒருத்தர் துன்பப்படுத்திக்காதீங்க, இப்படி என்றெல்லாம் கூட சொல்லிவிட முடியும். சரி, ஒருவேளை இப்படிப்பட்ட படிப்பெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துட்டா, வாழ்க்கை என்று வருகிற போது இந்த சுவாதி நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு 19 வயசு, ஏறத்தாழ ஒரு 19 வயசில் துவங்கி மீண்டும் ஒரு 19 வருடங்கள் தொடர்ந்து 38 வயதுகள் முடிகின்ற வரையிலும் இவர்களுக்கெல்லாம் சனி மகா திசை நடந்து கொண்டிருக்கும். இந்த சனி திசைன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு கிளி, ஒரு பயம் வர்றது உண்டு. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவானை பொறுத்தளவு கொடுக்கிற போதும் சரி, மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அவர் ஒரு சரியான ஒரு நீதிமான் போல தண்டனையை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். தவறு செய்கின்ற போது, நம்மளுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுதி இல்லாத இடத்துல உட்கார்ந்துருந்தால் இந்த சனி திசை வருகிற போது நம்மளை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறதும் உண்டு. அதனால தான் சொல்லுவாங்க, சனி மகாதிசை வருகிற போது நமக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருப்பது ஒரு பக்கத்தில் நல்லது, நம்மளுடைய தகுதியையும் நம்மளுடைய வீரியத்திற்கும் தகுந்தபடி காரியமாற்றுவது அடுத்த கட்டத்திற்கு நல்லது. அப்போ இதை இப்படி சொல்கிறத விட, நமக்கு என்ன வேணுமோ அதை விட்டுட்டு பேராசைப்பட்டு எதையாவது ஒன்று பண்ண போனால் அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் அனுபவம் தான் மிச்சமாகும் அப்படிங்கிற செய்தியை இந்த சனி மகாதிசை கொடுக்கறது உண்டு. சில லக்னங்களில் பிறந்தவருக்கு இந்த சனி மகாதிசை மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதும் உண்டு. கணமுள்ள நவமாறு லாபம் 3 என்று ஒரு வார்த்தை உண்டு. அதாவது 6, 11, 9 என்று சொல்லக்கூடிய இடத்துல 3, 6, 11, 9 போன்ற இடத்துல சனி பகவான் இருந்துட்டா, இது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகமானது நீச்சம் பெற்று போகாமல் 3, 6, 8, 12 மறைந்து போகாமல் இருந்து விட்டால், இந்த ஊர் உலகமெல்லாம் பார்த்து புகழக்கூடிய பேர் விளங்கும் மன்னவனாவான் என்று சொல்லுகின்ற செயல்களும் உண்டு. இந்த நேரத்தில் தான் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். 38 வயசுக்குள்ளே தானே கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்து எந்த ஊரில் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆதாரங்களை சேர்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகின்ற நீதிகளுக்கு உட்பட்ட பருவ காலம். அதனால் இந்த சனி மகாதிசை நடக்கிற காலத்தில் கல்யாணம் பண்ணுகிற போது தயவு செய்து கவனிக்க வேண்டியது, ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறாரு, பொண்ணு பார்க்குறீங்கன்னா, அந்த பொண்ணு ஜாதகத்திலையும் சனி மகாதிசை நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும் பட்சத்திலே இந்த இருவருக்கும் பிறந்த பிள்ளைகளிலிருந்து பொருளாதார அபிவிருத்திகள் வரை எல்லாவற்றிலுமே ஒரு நடுக்கமான, ஒரு பயம் கலந்த, ஒரு உணர்வுகளை போற்றி புகழ முடியாத, ஒரு கலக்கத்தோடு கூடிய வாழ்க்கை வாழுவது போன்ற அனுபவங்களை பெற்றுக்கொள்வது போல இந்த தம்பதிகள் இருப்பார்கள். இதையெல்லாம் ஒரு முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம
அதை எப்பொழுதுமே சந்தோஷத்தின் அளவுகோல் என்பது எதை சார்ந்திருக்குன்னு கேட்டால், துன்பத்தின் அளவுகோல் குறைகின்ற போது சந்தோஷத்தின் அளவுகோல் உயர்ந்து கொண்டே செல்லும். இவ்வளோதான், சிம்பிள். அப்போ நீங்கள் சந்தோஷத்தை கூட்டணும்னு பாடுபடுறதை விட துன்பத்தை குறைச்சிக்கணும்னு நீங்கள் பாடுபட்டு அதற்கு தகுந்த ஜாதகத்தின் மூலமாக அந்த விடியல்களை தேடிக்கொண்டாலே வாழ்க்கை என்பது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி வந்துடும். இந்த 38 வயசுக்கு பின்னாடி பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 17 ஆண்டுகள் தொடர்ந்து 55 வயதுகள் முடிகிற வரைக்கும் புதன் மகாதிசை நடக்கும். இந்த புதன் மகாதிசையை பொறுத்தளவு இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத கிரகத்தை பொறுத்தளவு சுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அவர் சுப கிரகமாக இருக்கிறார், அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் அவர் அசுப கிரகமாகவே இருப்பார். அப்போ இவரை பொறுத்தளவும் கூட ஜாதகத்தில், உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து வைத்து பார்த்து அவருடைய நிலவரம் என்ன, எப்படி இருக்கிறது, இவர் நன்மையை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி கவனித்து கொண்டீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையின் துன்பத்தை குறைப்பதற்கும், நினைத்ததை நடத்தி காட்டுவதற்கும், நினைத்தது போல வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சொல்லி மகிழுவதற்குமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் நாம் நாளைய நிகழ்ச்சியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை 9841019369, 9444014581, பெங்களூர் 7760000430. பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.